சக்திக்கு புது புது பாடங்களை கத்துக் கொடுத்தான். இனிதான இல்லற வாழ்க்கை தொடங்கியது. ரிஷி சக்தியும் சிறந்த மாணவியாக கற்றுக்கொண்டாள். அவளை கொஞ்சி தீர்த்தான். அன்பை வாரி வழங்குவதில் இருவரும் சளைத்தவர்கள் இல்லை என்று நிரூபித்தார்கள். காலையில் மணியை பார்த்து சக்தி பதறி அடித்து கொண்டு எழுந்தாள். எங்க போற சக்தி? அச்சோ நந்து, மணி பாருங்க, மணி 7 ஆச்சு. அத்தை என்ன நினைப்பாங்க? ம் மக்கு பொண்டாட்டி, உனக்கு அத்தை மாமா காலை நேரத்தில் சென்னைக்கு கிளம்பியாச்சு. ஆமால? ஆமாவா இல்லையா? போ நந்து, எப்பொழுதும் கிண்டல் தான். ரிஷி அவளை கொஞ்சியபடி, இன்று சண்டே, சோ ஐயாவை மட்டும் நீ கவனித்தால் போதும். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று சக்தி வெட்கத்தால் ரிஷி மார்பில் ஒட்டி கொண்டான். நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு குட்டிமா என்று அவர்கள் வேலையை தொடர்ந்தார்கள். பகல் இரவானது. எனக்கு பசிக்குது ரிஷி, மணிய பாருங்க, மணி 12. இருவரும் மேலும் 2 மணி நேரம் கழித்து செய்து 4 மணிக்கு ஒரு வழியாக சமையல் செய்து சமையலறையில் சமைக்கிறேன் என்று ஒரு வழி சாப்பிட்டார்கள். அது எப்படி குட்டிமா, சரியா அம்மா இல்லாத நேரமா ஜுரம் வந்தது. அவனை நன்றாக முத்திவிட்டு, என் புருஷன் என்னை ரொம்ப பட்டினி போட்டால் ஜுரம் வராமல் என்ன செய்யும்? எங்க அத்தை இருந்தால் ஒழுங்கா சாப்பாடு போட்டு இருப்பாங்க என்று அவனை கிண்டல் செய்தாள். குட்டிமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு இப்ப என்ன வேண்டும் என்றாலும் கேளு சக்தி. நந்து, என்ன வேண்டும் என்றாலும் ஓகேவா? எது வேண்டும் என்றாலும் கேட்கலாமல? அப்புறம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ரிஷி சிரித்து கொண்டே, எது வேண்டுமென்றாலும் கேளு. ரிஷி அப்படி என்னதான் கேட்க போறா? இப்படி பில்டப் கொடுக்கறா, வில்லங்கமா கேட்க போறா? வேண்டாம், விடு ரிஷி. பரவாயில்ல கண்ணம்மா, சொல்லு. சக்தி சிரித்து ஊஞ்சலை காலால் தள்ளிக்கொண்டே அவன் தோள் மீது சாய்ந்து அவனை கட்டி பிடித்து கொண்டு, இருக்கிற ராயல் பென்ட் ஹவுஸ் ஸ்வூட் 4 இரவு மட்டும் தங்கினா போதும். அட ராமா, நீ இப்படி இழுத்து கேட்கும் போதே நினைத்தேன். தெரிந்துதான் கேக்குறியா? அங்க ஒரு நாள் வாடகை எத்தனை தெரியுமா? ஒரு நாள் வாடகை ஜஸ்ட் 65,000 யூஎஸ் டாலர் தான் என்றாள். ரிஷி உதட்டை பிதுக்கி, என்னால முடிகிறத கேளுடி. சரி, அது வேண்டாம் என்றால் கியூன் எலிசபெத் டைமண்ட் கிரவுன். ரிஷி பார்வையை பார்த்து, அதுவும் முடியாதா? இப்பவே குட்டி பாப்பா, ஏண்டி இப்படி படுத்துற? ஏ ரிஷி, சும்மா உங்களை வெறுப்பேற்ற சொன்னேன் பா. குட்டி பாப்பாக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கணும் சக்தி. இது என்ன மேஜிக்கா? நீ கேட்டவுடன் அதுவும் காலையில் தான் என்று வாய் திறக்கும் முன்னே கண்களால் மிரட்டிவிட்டு அவள் வாயை மூடினான். சொல்லுடி என்றால் பிகு பண்ற. நான் கேட்பதை பார்த்து நீங்க சிரிக்க கூடாது. ரிஷி சிரித்து கொண்டே, சரி சிரிக்கல, சொல்லு, எனக்கு வேலை நிறைய இருக்கு என்று அவன் முகத்தை அவள் கழுத்தில் வைத்து குறுகுறுப்பு முட்டினான். சக்தி அவன் மார்பில் மீது ஒற்றிக்கொண்டு கிசுகிசுப்பாக, நாம மறுபடியும் உண்மையான ஹனிமூன் போலாமா என்று கூறி புதைந்து கொண்டாள். ரிஷி அவளை இறுக்கி, குட்டிமா நிஜமாவா? ரிஷி ஒன்றும் தெரியாதவன் போல, அது என்ன குட்டிமா உண்மையான ஹனிமூன், பொய்யான ஹனிமூன்? நீங்களே கண்டுபிடித்து சொல்லுங்க என்று அவன் மூக்கை பிடித்து திருகினாள். அதையெல்லாம் சொல்லக்கூடாது சக்தி மேடம், பிராக்டிக்கலா தான் செய்முறை விளக்கம் எல்லாம். ரிஷி அவள் முகத்தில் ஊர்வலத்தை தொடர்ந்து, அங்கேயே அதே இடத்தில் போகணுமா இல்ல வேற எங்கேயாவது போகலாமா குட்டிமா? சக்தி ரிஷியிடம், போன தடவை நான் சொன்ன இடம் போனோம், இந்த தடவை நீங்க சொல்லுங்க. அவள் அவன் செய்கையிலும் மேலும் சிவந்தாள். அவனை தள்ளிவிட்டு ஓடிவிட்டாள். தாமரை மேலும் 1 வாரம் அங்கே இருந்து வருவதாக கூறிவிட்டாள். அப்பொழுதுதான்
சக்தியும் ரிஷியும் புரிந்து கொள்வார்கள் என்று தேவி தருவுடன் தங்கிவிட்டாள். சக்தி தாமரைக்கு அழைத்து, இங்கே எல்லாம் சரியாயிடுச்சு அத்த, எங்களுக்காக எல்லாம் அங்க இருக்க வேண்டாம், நீங்க வாங்க என்று சந்தோஷமாக கூறினதை கேட்டு தேவியும் தாமரையும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்பொழுதெல்லாம் மாலை 5 மணி ஆனவுடன் அலுவலகத்தில் இருந்து ரிஷி அவன் குட்டிமாவை காண கிளம்பி விடுவான். அன்று ரிஷி சக்தியை பழப்பண்ணைக்கு அழைத்துச் சென்றான். அதன் பெயர் பலகையை கண்டு சக்தி சந்தோஷம் அடைந்தாள். ஸ்ரீ சக்தி தோட்டம் என்ற பெயரை பலகையை பார்த்து சக்தி ரிஷியை கட்டிப்பிடித்து முத்தமலை பொழிந்தாள். காரில் இப்படி செய்றியே தங்கம், இதே ரூமில் என்றால் நானே வேற மாதிரி பதில் தந்திருப்பேனே. ரூமில் ஞாபகம் வைத்து உங்க கடனை திருப்பி நீங்க கொடுங்க, நான் வேண்டாம் என்றா சொல்றேன் என்று தோட்டத்தில் சுத்தி வந்தாள். நந்து, சரியான முட்டாடானி, அடி பாவி, இன்னும் என் முரட்டுத்தனத்தையே கண்டால் அதற்குள் இப்படி சொன்னாள் என்று ரிஷி போலியாக அழுத்து கொண்டான். அது எப்படி நந்து, நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஸ்ரீ என்று வைத்த பெயரை கண்டு பிடித்தீர்கள்? அதை அப்புறம் சொல்றேன் குட்டிமா. சக்தி சினிங்கி உதட்டை சுழித்து, சும்மா பிகு பண்ணாதீங்க, ரிஷி பெயரை திருப்பி போட்டால் ஸ்ரீதானே. அன்று நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது என் குட்டிமா ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் கூட யாரு என்று குழம்பினேன். இந்த சக்தியோட ஸ்ரீயை அப்புறம்தான் கண்டுபிடித்தேன். அவள் தோளில் சாய்ந்து கொண்டு, இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வரீங்களே ரிஷி, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலையே இல்லையா? என் பொண்டாட்டிய தானே சுத்துறேன், யாரோ பின்னால் சுத்துவதை போல இப்படி பேசுற? சக்தி இடுப்பில் கை வைத்து கோபமாக, உங்களுக்கு அப்படியெல்லாம் நினப்பு வேற இருக்கா? நான் பத்திரகாளியா ஆகிடுவேன், ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க என்று கண்களை உருட்டி மிரட்டினாள். அம்மா தாயே, தெரியாம வாய் தவறி வந்துடுச்சு, உன்னை கட்டி கொண்டு படும் அவஸ்தை போதாதா? இதில் இன்னமும் ஒன்றா? வாழ்க்கையில் ஒரு தடவை தான் செய்த தப்ப போதும். குட்டிமா, உங்களுக்கு வயதாகி விட்டது என்று சொல்லுங்க பாஸ், உங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பயம் அப்படின்னு என்று ஆக்டிங் வேற. என்னை எத்தனை பேர் சுத்தி சுத்தி வராங்க, உனக்கு எங்க தெரிய போகுது குட்டிமா? இப்ப கூட நீ ஓகே சொன்னால் நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு ரெண்டாதாரமாக வரக்கூட ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு கொழுப்பு ஆகிருச்சு நந்து. சக்தி ரிஷி முதுகில் 4 அடி போட்டவுடன், வலிக்குது விடு குட்டி, நான் நல்ல பையன் குட்டிமா, என் பொண்டாட்டியை தவிர என் கண்கள் யாரையும் பார்க்காது குச்சினி என்று வெள்ளக்கொடி பார்க்க விட்டு சமாதானம் செய்தான். எனக்கு வயசு ஆகலை என்று இப்பவே நிரூபிக்க போறேன் என்று அவளை தோட்ட வீட்டிற்குள் அப்படியே தூக்கிச் சென்றான். அவள் இடுப்பில் ரிஷி குறுங்குறுப்பு மூட்டின போதும், கொச்சமா இருக்கு நந்து, பேசாம இருங்க. இத்தனை நாள் பேசாம தானே இருந்தேன், இனிமேல் ஓவர் டைம் செய்யணும், ரொம்ப பின்னால் இருக்கிறோம் குட்டிமா. 8 மாதத்தை வேஸ்ட் செய்துட்டோம், நீ பேசியே என் நேரத்தை வேஸ்ட் செய்கிற என்று அவன் வேலையை தொடர்ந்தான். சக்தியும் அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். சந்தோஷ கடலில் திக்கு முக்காடி போனாள். ஒரு நாள் தாமரை ரிஷி கிளம்பினவுடன், சக்தி மாலை கோவிலுக்கு பூஜை கொடுத்திருக்கிறேன், உங்க மாமாவும் ரிஷியும் கூப்பிட்டால் இல்லாத வேலை இருப்பது போல் காட்டிக்கொள்வார்கள், நாமளே போயிட்டு வந்துடுவோம். சக்தி சரி அத்தை, போகலாம் என்றாள். மாலை சக்தியை காணும் ஆவலில் ரிஷி நேரத்திலேயே வீட்டிற்கு கிளம்பினான். அவளை எங்கேயாவது வெளியே அழைத்துச் செல்லலாம் என்று புறப்பட்டான். மாலை கோவிலில் சக்தியும் தாமரையும் பூஜை முடித்து சாமி கும்பிட்டு வெளியே வந்து அமர்ந்தார்கள். இதமாக காற்று வீசிக்கொண்டு இருந்தது. தாமரை சக்தியிடம், ரிஷியை பிடித்துதானே கல்யாணம் செய்து கொண்டாய் என்ற கேள்விக்கு ஆமாம் என்று வேகமாக பதில் வந்தது. அவன் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறானா சக்தி என்றவுடன், நல்லா சந்தோஷமா வச்சிருக்கார் அத்தை, என் மேல் ரொம்ப பிரியமா இருக்கார் அத்தை. சக்தி தயங்கி, அத்தை, நான் உங்களிடம் முன்பே ரிஷியை பற்றி கேட்கணும்னு இருந்தேன், அவர் முதல் கல்யாணம் என்று இழுத்தவுடன் தாமரை அதிர்ச்சியாகி, உனக்கு எப்படி குட்டி தெரியும் என்றபோது, அத்தை, எனக்கு எங்க கல்யாணம் முன்பே தெரியும், இப்பதான் வாழ்க்கை நல்லா போகுது என்று சக்தி பேசாமல் இருந்திருக்கலாம்.
தாமரை, நீ எதா இருந்தாலும் ரிஷியிடம் கேட்டுக்கோ என்று எதையும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நாம் என்ன செய்ய? நடக்கிறது நடந்துதானே தீரும் போல. தாமரை எல்லாத்தையும் வெள்ளை மனதாக தான் சக்தியிடம் கூறினாள். என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். நான் பெங்களூருக்கு எங்க அத்தை வீட்டிற்கு சென்றபோது அங்கு என் தோழி உமாவை பார்த்தேன். அவ தான் ரிஷிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாள். என்னால் நம்பவே முடியவில்லை. அவள் அப்பொழுது வந்த பத்திரிகையும் அவர்கள் திருமண போட்டோவையும் கணினியில் காண்பித்தாள். என்னால் அதற்கு மேல் யோசிக்கவே முடியல அத்த. ரிஷி எப்படியோ, நான் அவரை காதலித்ததும் நிஜம் அத்த. அப்பொழுது நந்துவை கல்யாணம் செய்யாமல் இருந்திருந்தால் நான் வாழ்க்கையில் உறுதியாக யாரையும் கல்யாணம் செய்து இருக்க மாட்டேன் அத்த. நந்து இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எது நடந்தாலும் சரி என்று கல்யாணத்தின் போது ஒன்றும் கேட்கவில்லை அத்தை. நந்துவை விரும்பிதான் திருமணம் செய்தேன். சக்தி மனதில் அன்று எங்க கல்யாணத்தின் போது என்னால் தரு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்று எனக்கு நானே சமாதானம் காரணம் கூறிக்கொண்டேன். நந்துவை எக்காரணம் கொண்டும் இழந்திடக்கூடாது என்பதற்காக தான். அப்பொழுது என் மனது தருவை நினைத்து வாதம் செய்திருக்கிறது. இப்பதான் எனக்கே தெளிவா புரியுது. என் நந்து மேல் உள்ள காதலினால் தான் எனக்கு அவன் முதல் கல்யாணம் விஷயம் கூட பெரிதா படலியோ, அவனை எங்கு திருமணம் செய்ய முடியாதோ என்று வருந்திதான் அப்படி யோசித்து கொண்டேன் போல என்று எண்ணி சந்தோஷம் அடைந்தாள். தாமரை அவளிடம் என்ன சக்தி என்று 2 முறை கேட்டபோது தாமரை கைகளை பிடித்து கொண்டு, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. அனிதா மூலம் அவர்களுக்கு கல்யாணம் நடக்கவில்லை என்று தெரிந்தவுடன் நிம்மதி அடைந்தேன். தாமரை அவள் தலையை வருடி, இதை பற்றி நீ ஏன் சக்தி என்னிடமோ இல்லை ரிஷியிடமோ கேட்கவில்லை? தேவையில்லாமல் பேசி உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று விட்டேன். எனக்கு தேவை என்றால் நீங்க யாராவது சொல்லியிருப்பீங்கள. அப்பா கூட ரிஷி மேல வைத்த நம்பிக்கையால் தான் என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்புறமாவது கேட்டு இருக்கலாம் சக்தி. கல்யாணத்துக்கு பிறகு என் ரிஷியை பற்றி சந்தேகப்பட்டு யாரிடமும் கேட்க மனது வரல அத்த. சக்தி சில விஷயத்தை பேசினால்தான் சரி செய்ய முடியும். நீங்க முதலிலே இதை பற்றி பேசி இருக்கணும். உங்களுக்குள் பேசி சரி செய்யவில்லை என்றால் பெரிய பிரச்சனையா தான் முடியும். அத்தை, முதலில் நீங்க எல்லாம் என்னிடம் உண்மையை சொல்லாமல் என் கல்யாணம் முடிவு செய்துட்டீங்க என்று கோபமாக இருந்தேன். அப்புறம் அம்மா அப்பா மாமா கண்டிப்பா எனக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க என்று தெரியும். என் நந்து மீதும் உங்க எல்லார் மீதும் உள்ள நம்பிக்கைதான் என்னை எதுவும் கேட்க விடாமல் செய்தது அத்தை. நான் அவரை முழு மனதாக கணவராக ஏற்றுதான் அவர் கையால் தாலி வாங்கி கொண்டேன். எது நடந்தாலும் நந்து தான் என் கணவர் என்று எப்போதோ முடிவு செய்துவிட்டேன். அவர் இன்னும் என்னிடம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல முயற்சியே செய்யவில்லை என்று சக்தி குறைப்பட்டு கொண்டாள். சக்தி, அவன் சொல்லவில்லை. கல்யாணத்துக்கு முன்பே உன்னிடம் சொல்ல வந்திருக்கான். நீதான் வேண்டாம்னு சொல்லி தடுத்ததாக சொன்னான். பல தடவை உன்னிடம் சொல்ல முயற்சி செய்திருக்கிறான். நானே அவனிடம் சண்டை போட்டு இருக்கிறேன். நான் வேண்டுமென்றால் சொல்றேன் என்றபோது வேண்டாம், நான் தான் சொல்லணும் என்று விட்டான். ரிஷி அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு போகும் வழியில் அவர்கள் காரை கோவிலில் பார்த்தவுடன், ஆகா, மேடம் கோயிலுக்கு வந்திருக்காங்களா? இப்படியே எங்கேயாவது சக்தி குட்டியை கடத்திட்டு போயிட வேண்டியதுதான். பல பண்ணைக்கு போய் இரவு தங்கி நாளை திரும்பலாம் என்று குஷியாக கோயிலுக்குள் நுழைந்தான். இப்பொழுது எல்லாம் இருவரும் அடிக்கடி பல பண்ணைக்கு சென்று விடுவார்கள். சந்தோஷமாக பொழுதை கழித்து திரும்புவார்கள். தூண் பின்னால் சக்தியும் தாமரையும் கண்டு நேராக சாமி கும்பிட்டு அவர்களிடம் வந்தான். ஏதோ முக்கியமாக பேசுவது போல இருக்கே, பேசி முடிக்கட்டும் என்று தூண் பின்னால் அமர்ந்தான். அவனுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை சக்தி குட்டி. மாலை வரவேற்பிற்கு மட்டும்தான் வெளி மனிதர்களை அழைத்திருந்தோம். அதனால் உன் தோழிக்கு தெரிய வாய்ப்பில்லை. தாமரை பேசுவதை கேட்டு ரிஷி மனதிலும் அன்றைய நிகழ்வுகள் தான் ஓடிக்கொண்டு இருந்தன. கல்யாணம் அன்று காலை அனிதா ரிஷியிடம், நீங்க கல்யாணம் முடிந்த பிறகு சென்னை வந்துடணும். என்னால அந்த பட்டிக்காட்டில் இருக்க முடியாது.
அதற்கு ரிஷி, எங்க அம்மா அப்பா நான் செய்யும் தொழில், நான் பிறந்த ஊரை விட்டு எப்படி உன் பின்னால் வர முடியும் என்றபோது அனிதா கோபமாக, அப்போ நீங்க மட்டும் என்னை எப்படி உங்க கூட வைத்து இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம்? ரிஷி முதலில், பாவம், ஏதோ என் மேல உள்ள ஆசையில்தான் அப்படி பேசுறா, எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் ஆசைதானே என்று எண்ணி முதலிலே உன்னிடம் என் தொழிலை பற்றி நான் அதை எப்படி என் உயிர் போல நினைத்து இருக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொன்னேனே அனிதா என்றபோது, என்ன பெரிய தொழில்? இவர் தொழிலதிபர் அம்பானி, ஏதோ 2 ஃபேக்டரி மில், எக்ஸ்போர்ட் யூனிட், அப்புறம் ஏதோ சாஃப்ட்வேர் தொழில். எங்க அப்பா தொழில் முன்னால் உங்களுடையது ஒன்றுமில்லை என்று எகத்தாளமாக பேசினாள். ரிஷி மனதில், எத்தனை கஷ்டப்பட்டு என் தொழில் ஒவ்வொன்றும் தொடங்கினேன், நீ எத்தனை சர்வ சாதாரணமாக சொல்ற என்று மனதில் கடும் கோபம் கொண்டான். விட்டால் அப்பவே அறைந்திருப்பான். சரி, என்னதான் சொல்ல வரா என்று கேட்கலாம் என்று பொறுமை காத்தான். அனிதா முதலிலேயே இதையெல்லாம் யோசித்துதான் திருமணத்திற்கு சரி சொல்லியிருக்கிறாள். நிச்சயம் முன்பே சொல்லி இருந்தால் ரிஷியை கல்யாணம் செய்ய முடியாது, மெதுவா கல்யாணம் என்று சொன்னால் சரி சொல்லி விடுவான் என்று தப்பு கணக்கு போட்டாள். முரளியும் சரி அப்படியே செய் என்று கூறியிருந்தார். அவருக்கும் அவர் ஆசை மகளின் விருப்பம்தான் முக்கியமாகப்பட்டது. அனிதா, அம்மா இது எல்லாம் சரி வராது என்று எடுத்து கூறியும் அவர்கள் இருவரும் கேட்கவில்லை. அனிதா கண்ணை கசக்கியபடி அவன் மீது சாய்ந்து, என்னை விட உங்க அம்மா அப்பா முக்கியமா? உங்க தாத்தாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. வயதானால் ஒதுங்கிடணும். பேரனுக்கு பொண்டாட்டியா வரவழிடம் எப்படி பேசணும்னு தெரியாது. நீங்க இங்கேயே என் கூடவே இருந்துடுங்க, நம்ம சந்தோஷமா இருப்போம். அவள் தோழிகள் மத்தியில் ரிஷியை அறிமுகப்படுத்தும் போதும் அத்தனை பேர் கண்ணிலும் பொறாமையை கண்டாலே அவனை விடுவதா? அவன் ஆண்மையின் அழகில் மயங்கி வெறியாகி, உங்களுக்கு தினமும் சொர்க்கத்தை காட்டுறேன் என்று கண்ணடித்தாள். எல்லோரையும் போல ரிஷியும் அவள் அழகில் மயங்கி இருக்கிறான் என்று தப்பு கணக்கு போட்டாள். என்னதான் இவளை கட்டிக்க போறவன் என்றாலும் உடம்பை காட்டி என்னை மயக்க பார்க்கிறாளே, அப்படி சபல புத்தி உள்ளவன் என்று நினைத்தாளா? அவள் பேச்சை கேட்டு அருவருத்தான். எங்க அப்பா நமக்கு ஈசிஆர் ரோட்டில் பெரிய பங்களா கல்யாண கிஃப்டா கொடுத்திருக்காரு, என்ன சொல்றீங்க என்று அவள் பேச்சில் குழந்தைக்கு ஆசை காட்டி பேசுவது போல பேசியிருக்கிறாள். பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். ரிஷிக்கு அவள் செயல் கோபத்தை தூண்டியது. சென்னையில் இருக்க சம்மதம் சொல்லவில்லை என்றால் இந்த கல்யாணம் நடக்காது என்று மிரட்டினாள். எப்படியும் ரிஷி சரி சொல்லிவிடுவான் என்ற தைரியத்தில் அவனை மிரட்டினாள். ரிஷி போல் ஆளுங்க ஊருக்காக பயந்து வாழ்றவங்க என்று தப்பு கணக்கு போட்டாள். ரிஷி முதலில் கொஞ்சி பார்த்தான். அவன் அம்மா முகத்திற்காக, அனிதா, அங்க நம்ம தொழில் எல்லாம் இப்பதான் தொடங்கி நல்ல நிலைமைக்கு வந்து இருக்கு. உனக்கு அங்க நம்ம ஊர்லயே இதே போல பெரிய பங்களா நான் கட்டி தரேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கலாம் என்று சொல்லி பார்த்தான். பொறுமையாக கூறினான். மாலை வரவேற்பின் போதே அனிதாவின் நடவடிக்கையில் அவனுக்கு பிடிக்கவில்லை. என்னதான் சிட்டியில் பிறந்த பெண் என்றாலும் ஆண் பெண் பழக ஒரு வரைமுறை இல்லையா? கல்யாண மேடையில் மணப்பெண் வேறு ஒருவனை கெட்டிப்பிடித்து நிற்பது சகஜமான ஒன்று போல அவனுக்கு தோன்றவில்லை. அவனும் அமெரிக்கா மற்ற சிட்டியிலிருந்து பார்த்தவன்தானே. அப்பவே அவன் முகத்தை சுளிக்க வைத்தாள். அப்போதே அவனுக்கு அனிதாவை எண்ணி கொஞ்சம் கலக்கமாக கூட இருந்தது. தப்பான முடிவு எடுத்துட்டோமோ என்று கூட ஒரு நிமிடம் யோசித்தான். இன்று அவள் பேச பேச கண்டிப்பா தப்பான முடிவுதான் என்று வருத்தப்பட்டான். ஊர் மக்கள் முன்னால் தலைகுனிவு வேண்டாம் என்று அவளிடம் சமரசமாக பேசி பார்த்தான். உங்க ஊரில் சென்னை போல சுத்த என்ன இடம் இருக்கு? நானும் நீயும் உங்க வீட்டு மாட்டு தொழுவத்தை தான் சுத்தி சுத்தி வரணும் என்று இழிவாக பேசினாள். சரி, முதலில் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம் என்ற ரிஷியிடம், உன்னை நான் நம்ப முடியாது, இந்த பேப்பரில் கையெழுத்து போடு, அப்புறம்தான் எல்லாம் என்றபோது ரிஷி கோபத்தின் உச்சிக்கே சென்றான்.
ஏற்கனவே ரிஷிக்கு இந்த கல்யாணத்தில் முதலில் இருந்தே விருப்பமில்லை. தாமரைக்காக தான் சரி சொன்னதே. இப்போ அனிதா இப்படி கூறினவுடன் பொறுமை இழந்து, நம்பிக்கை இல்லாம நடக்கும் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். நீ என்ன நிறுத்த? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது என்று நிறுத்திவிட்டான். இதை எதிர்பார்க்காத அனிதா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கோபமாக, உன் அக்கா தங்கை எல்லோரும் சிட்டியில் கட்டி கொடுப்ப, உனக்கு அந்த பட்டிக்காட்டில் தான் வந்து சேவகம் செய்யணுமா என்று இழிவாக பேசினாள். அதுவும் அன்று அந்த கிழவன் பேசின பேச்சு என்று அவன் தாத்தாவை திட்டினாள். அனிதா பேசின பேச்சால் தான் தாத்தா தனியாக தோட்ட வீட்டில் தங்கியிருக்கிறாரா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. முதலில் அதற்கு ஒரு வழி செய்யணும் என்று சக்தி குறித்து கொண்டாள். ரிஷி கோபமாக, எங்க வீட்டு மனிதர்களை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதுவும் என் தாத்தாவை. அவளை ஒருவன் மறுப்பதா என்று கோபமாக கத்த தொடங்கினாள். ரிஷி, நான் உன்னிடம் வந்து என்னை கல்யாணம் செய்துக்கன்னு சொல்லி கேட்கவில்லை. அனிதா கோபமாக, முடிவா என்ன சொல்ற? நான் சொன்னது சொன்னதுதான் என்று ரிஷி அதே இடத்தில் அமர்ந்து கொண்டான். பல நாள் கழித்து அப்பொழுதுதான் நிம்மதியாக உணர்ந்தான். அனிதா, என்னை தேடி கண்டிப்பா நீயே வருவ. நீ யாரு கழுத்திலும் தாலி கட்ட முடியாது. உனக்கு பட்டிக்காட்டிலே கூட பெண் கிடைக்காமல் செய்திடுவேன். என்னிடம்தான் வந்து ஆகணும் என்று கோபமாக கத்தினாள். அவள் பேச்சை கேட்ட ரிஷி கோபமாக, உனக்காகவே உன்னை விட படித்த அழகான அன்பான பண்பான வசதியில் அதிகமான எங்க வீட்டுக்கு ஏத்த பெண்ணை நான் கல்யாணம் செய்ய போறேன். நீ சொல்ற சிட்டியில் இருந்தே கல்யாணம் செய்து காட்டுறேன். அப்போ உனக்கு இந்த ரிஷி யார் என்று தெரியும் என்று சவால் விட்டான். அவன் அமெரிக்க சென்றதால் அனிதா அவனை தொடர்வதை நிறுத்தினாள். அவள் சக்தியுடன் நடக்கும் கல்யாணத்தை நிறுத்த திட்டம் தீட்டுவதற்குள் திருமணம் முடிந்தது. தாமரை அவள் போக்கில் அன்றைய மனநிலையை பற்றி சொல்லிக்கொண்டே சென்றாள். தாமரை சொன்னதை கேட்டு சக்தி அதிர்ச்சியானாள். அப்போ ரிஷி எனக்காக என்னை கல்யாணம் செய்யலையா? இவர் சவாலுக்காக தான் என்னை கல்யாணம் செய்தாரா என்று சக்தி வருத்தம் கோபம் அடைந்தாள். ரொம்ப சரியா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம். தாமரை சில விஷயத்தை பட்டும் படாமல் கூறியிருக்கலாம். அவளுக்கு சக்தி மனநிலை புரியாமல் தொடர்ச்சியாக அன்றைய பாரத்தை இன்று இறக்கி வைத்தாள். சக்தி என்ற போது ஒண்ணுமில்லாத சக்தி முகத்தை பார்த்த தாமரை, என்னாச்சு மேல சொல்லுங்க. அவள் அப்பா முரளி அனிதாவிடம், நான் அப்பவே சொன்னேன் உனக்கு இவன் ஒத்து வர மாட்டான் என்று. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றினார். ஒத்து வராது. முதலிலே தெரிந்திருந்தா முதலிலே உங்க பெண்ணிற்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்திருக்க வேண்டியதுதான். நான் செய்த மிக பெரிய தப்பு என்று முரளிதானா என்று ரிஷி கோபமாக கத்தினான். அது சத்தம் போட்டார். தாமரை, நாங்களும் பல தடவை சொல்லி பார்த்தோம். அவர்கள் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. அம்மா பேசாம இருங்க என்று என்னிடம் சண்டை போட்டான். உங்க அப்பா கூட சொல்லி பார்த்தார் சக்தி. உங்க மக என்றால் சரி சொல்லுவீங்களா என்று அவர் வாயையும் சேர்த்து அனிதா அடைத்து விட்டாள். அவன் ஊர்சனம் முன்பட்ட அவமானம் அவன் மனதில் ஆறாத வடுவாக இன்னும் இருக்கு சக்தி. அந்த அனிதா நம்ப வைத்து கழுத்து அறுத்துட்டா. அதற்கு பிறகு 3 வருடமாக கல்யாணம் என்று பேச்சு எடுத்தாலே ஆடிடுவான். எந்நேரமும் தொழில் பற்றியே தான் அவன் சிந்தனை. அவனை மாற்ற ஷாலினி வீட்டுக்காரர் தான் அவர் நண்பன் கம்பெனியை பொறுப்பு எடுத்துக்க சொல்லி அவனை அமெரிக்கா அனுப்பினார். உங்க அப்பாக்கு குற்ற உணர்ச்சி. அனிதாவை பற்றி தெரிந்தும் ஒன்றும் சொல்லவில்லை என்று. எப்படியாவது உன்னை ரிஷிக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்றுதான் உன்னிடம் போராடி உன்னை அமெரிக்கா அனுப்பினார். ரிஷி சவாலுக்காக, அப்பா குற்ற உணர்ச்சிக்காக தான் இந்த கல்யாணமா? சக்தி ஆழ்ந்த மூச்சு எடுத்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். இது எல்லாம் தெரியாம போச்சே என்று வருத்த, இத்தனை தகுடுத்தத்தம் செய்திருக்கீங்களா? தாரிணி, உங்க அண்ணனை விரும்பினதுனால ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடித்தோம். உன்னாலதான் என் பழைய ரிஷி எனக்கு மறுபடியும் கிடைத்தான் கண்ணம்மா. தாமரையிடம் அவள் வருத்தத்தை காண்பிக்காமல் மறைத்தாள். சக்தி, கூடிய சீக்கிரம் நீயும் நல்ல விஷயத்த சொல்லணும். எல்லாம் நல்லபடியா முடிக்கணும். சரியா நடக்கணும் என்று அம்மனை வேண்டிக்கோ.
சக்தி, நீ அமெரிக்காவுல இருந்தப்போ இந்த பட்டிக்காட்டில் என்னால் எப்படி இருக்க முடியும்? முன்பு பிடிக்கும் என்பதால் இப்பவும் பிடிக்கணுமா என்று கேட்டபோது நான் பயந்தே போயிட்டேன். ஏற்கனவே அந்த அனிதா சொன்ன அதே காரணம். ரிஷி இங்கே இருப்பது பிடிக்காமல் தான் அவன் முதல் கல்யாணம் நின்றது. என்னாலதான் ரிஷி வருந்துபடி ஆனது. நீயும் அதே காரணம் சொன்னவுடன் நான் எப்படி வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ சொன்னதை நினைத்து நான் கவலைப்படாத நாள் இல்லை என்றவுடன் சக்தி ஒன்றும் சொல்லாமல் கண்கள் கலங்கி தாமரை கையை பிடித்து கொண்டாள்.